திமுக கூட்டணியில பெரிய சலசலப்புன்னு சொல்றாங்களே சார், அப்படி கூட்டணிக்குள்ளார ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கா? வெற்றி பெற்ற கூட்டணி, வின் வின்னு இருக்கக்கூடிய கூட்டணி, காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயிக்கிற கூட்டணி, கூட்டணி விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. என்றாலும் காங்கிரஸ் அப்படி நப்பாசையில் இருக்கனால 22 எம்பியோட இருக்கிற அடிப்படையிலும் ஸ்டாலின் ஒரு டேம்ஸ்ல அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. நீ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புனிதப்படுத்திக்கிட்டு திமுக ஓட்டை நீ எப்படி எடுத்துட முடியும்? ஒன்றும் பெரிய சேதாரம் விஜயால திமுக இருக்காது. பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி நீங்க கூட பார்த்துருக்கீங்க. திரும்ப திரும்ப ஆட்சியில் பங்கு அதை அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் ஸ்டாலின் கொடுப்பார், அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆட்சியில பங்குங்கிறதுக்குள்ள வாய்ப்பு தோக்குறதுக்கு முன்னாடியே திமுக தன் பலகீனத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸ்டாலின் 2 தடவை நியர்லி 40 ஜெயித்து கொடுத்ததுனால ஸ்டாலினை விட்டு போனா எல்லாமே மண்ணுன்னு ராகுலுக்கு தெரியும். தேமுதிகக்கு 8 கொடுத்தா விசிக அதோட அடங்கி போயிடுவாங்களா? அவங்க எங்களுக்கு 8 சீட்டு வேணும்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு கேட்கதான் செய்வாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கொடுக்கறது எல்லாமே போஸ்ட். எடப்பாடி கொடுக்கறதா சீட்டு, வெறும் சீட்டு. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏற்றக்கூடிய வகை. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். திமுக கூட்டணியில பெரிய சலசலப்புன்னு சொல்றாங்களே சார், அப்படி கூட்டணிக்குள்ளார ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கா? 19, 21, 24 3 தடவும் இந்த மாதிரி சலசலப்புல இருந்துட்டு தான் இருந்தது. வெற்றி பெற்ற கூட்டணி, வின் வின்னு இருக்கக்கூடிய கூட்டணி, காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயிக்கிற கூட்டணி, அது ஸ்டாலின் எல்லாருமே ஆர்கே நேரம் சந்திச்சு வந்த கூட்டணி. ஜோதிபாஸ் மாதிரி கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இன்னைக்கு ராகுலுக்கு ஆதரவாக அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் பாஜக கூட அவங்க கூட்டணியில் இருந்தவங்க தான், அதை நான் மறுக்க வரல. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அந்த வெற்றி பெற்ற கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டாலின் போகிறாரு. காங்கிரஸுக்கும் திமுக 22 எம்பி இருக்கிறதுல பெரிய ஒரு நப்பாச மல்லிகார்ஜுன கார்கேக்கு இருக்குது. ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் பிரச்சனை வந்துடாதா? இந்த 22 பயன்படுத்தி ஒரு பிஎம் உட்கார்ந்துடலாமான்லாம் ஒரு பெரிய நப்பாசையில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித் லீடர்னு சொல்லி அவரை பிஎம் ஆக்கிக்கிட்டு ஆண்டலான்னு நினைக்கிறாங்க. அப்படி எந்த சிச்சுவேஷனும் பாஜகக்குள்ளே வராது. அது 100% வராதுன்னு நமக்கு தெரியும். என்றாலும் காங்கிரஸ் அப்படி நப்பாசையில் இருக்கனால ஸ்டாலின் 22 எம்பியோட இருக்கிற அடிப்படையிலும் ஸ்டாலின்கிட்ட ஒரு டேம்ஸில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. முன்ன பின்ன சில சீட்டுகள் இருக்கலாம். அது யாருக்கு மனவலிமை பொறுத்து, யாரோட மனவலிமை அதை பொறுத்து இருக்கும். தேமுதிக 8+1 வர திமுக கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் திமுக கொடுக்குறதா எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற மனநிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. பட் என்னங்கிறது முடிவாகும். அவங்கள பொறுத்தளவில் பாமகவுக்கு கீழே அங்கே போய் இருக்கிறது அவங்க அரசியல் எதிர்காலத்தை ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி போகிறது 26க்கு மேலே அவங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறோம். அப்போ இதில் ஜெயித்தாகணும். அப்போ அதுக்கு திமுக கூட்டணி ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற வகையில் திமுக கூட்டணிக்குள்ள தான் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ்ன்னு முடிவெடுக்கல, அவருக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குது. அவருக்கும் திமுக கூட்டணியில் வந்தால் தான் அதிகாரம் கிடைக்கும். இதுதான் யதார்த்த உண்மைங்க. நான் 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே திமுக வருங்கிறது தானே இந்தியா டுடே சர்வேயும் ஏற்கனவே 2 சர்வேயில் கரெக்டாக போட்டவன் 12 விழுக்காடு டிஃபரன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கான். ஸோ நான் சர்வே வச்சு சொல்லலை, என் கணிப்பு வச்சு சொல்கிறேன். கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தமிழக அரசியல் விஜய்ங்கிற ஒரு ஸ்டாலின் எதிர்ப்பை மையமாக வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வரும்போது திமுக ஓட்டர்ஸை எப்படி பலகீனப்படுத்த முடியும்? திமுக ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா மீறி எடுத்த ஓட்டு தானே. நீ எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் புனிதப்படுத்திக்கிட்டு திமுக ஓட்டை நீ எப்படி எடுத்துட முடியும்? ஒன்றும் பெரிய சேதாரம் விஜயால திமுகவில் இருக்காது. ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டை எடப்பாடி மட்டுமல்ல, சீமானும் எடுத்திருக்கிறாரு. 3.8 சீமான் 8.22 2019 24 மாற்றி காட்டியிருக்கிறார். நான் கடந்த காலத்தின் வரலாறுகளையும் கணிப்புகளையும் வச்சு, நடந்த சம்பவங்களை வச்சு, டேட்டா வச்சு என் கணிப்புகளை சொல்கிறேன். ஸோ திமுக அணி கம்ஃபர்டபுளாக இருக்கா தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதில் பெரிய சந்தேகமோ எதுவோ இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. திரும்ப திரும்ப ஆட்சியில் பங்கு அதை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் ஸ்டாலின் கொடுப்பார், அப்படி வாய்ப்பு இருக்கா சார்? அவர் சொல்கிறதுல தப்பு இல்லை. காங்கிரஸும் ஒரு முக்கியமான சக்திங்கிறனால தான் கனிமொழி போய் ராகுலை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு சகோதரர் ராகுல் ஒன்று ராகுலுக்கு ஆதரவாக ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அது அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சு விடுவாங்க. ஆட்சியில் பங்குங்கிறதுக்குள்ள வாய்ப்பு தோக்குறதுக்கு முன்னாடியே திமுக தன் பலகீனத்தை
ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இது என்ன மேட்டர்னா 29 பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி மோடிக்காக 29 பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுறோமோ அதே மாதிரி ராகுல் தரப்பு 29 பேஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஸ்டாலின் 2 தடவை நியர்லி 40-40 ஜெயித்து கொடுத்ததுனால ஸ்டாலினை விட்டு போனால் எல்லாமே மண்ணுன்னு ராகுலுக்கு தெரியும். மேலும் பெரிய நப்பாசை இருக்குது. பாஜகவில் பிரச்சனை வந்துடாதா, மல்லிகார்ஜுன கார்கே பிஎம் ஆக்கிடலாமான்னு இருக்குது, நப்பாசையும் இருக்குது. ஸோ லாபம் எல்லாமே திமுக கூட தான். பட் சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் ஏறி நின்று போகலான்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. தேமுதிகவுக்கும் லாபமும் திமுகவில் தான். சீட் ஷேரிங்கில் விரும்புகிறாங்க. யார் தான் பார்கெனிங்கை விட்டு ஒதுங்குவா? இப்போ காங்கிரஸ் டெல்லியில் போய் பார்த்தது பெரிய அளவில் பேச்சு பொருளாச்சு. நீங்கள் கூட அது எனக்கு வருத்தம் அப்படிங்கிற லெவலில் பதிவு பண்ணியிருந்தீங்க கடந்த நேர்காணலில். இப்போ எப்படி சார் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கணக்கு ஸ்டாலின் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? களத்தில் அப்படி அவர் போட்டால் மகிழ்ச்சி, ஆனால் போட மாட்டாருங்கிறது யதார்த்தம். இப்போ காங்கிரஸ் ஒரு வேளை வெளியே போனால் திமுக அதே ஓட்டு சதவீதம் இருக்குமா? அப்படியான வெளியே போகிறதுங்கிற பேச்சுக்கே இல்லை. எங்கே போவாங்க? 4 விழுக்காடு ஓட்டு இருக்குது. விஜய் கூட கூட்டணி சேர்ந்தா 117 117, 2.5 வருஷம் விஜய், 2.5 வருஷம், 1.25 வருஷம் செல்வ பெருந்தகை, 1.25 வருஷம் கார்த்திக் சிதம்பரம். இப்படி உங்கள் அக்ரிமெண்ட் போட்டு போனால் விஜய் தான் காங்கிரஸை கூப்பிட்டு இருக்காப்புல. செல்வ பெருந்த விஜய்க்கு அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரும் இவர் நாஞ்சில் சம்பத்தும் தான் காங்கிரஸை கூப்பிட்றாப்புல. அது அழகாக ப. சிதம்பரம் அவர் ஆசைப்படுறாருன்னு எங்களுக்கு பார்கெனிங் இருக்குது, நீ தெருவில் இருக்கிற உன் கூட எவனும் இல்லைங்கிறத, உன் மகன் கூட எவனும் இல்லைங்கிறத எஸ்.ஏ. சந்திரசேகரை நாசூக்கா கொட்டுவாங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றக்கூடிய வகை ப. சிதம்பரம். நம்மெல்லாம் கடாமடானி பேசிட்டு போயிடுவோம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் அதை ப. சிதம்பரம் பேசுகிறாரு. அப்படியே நீங்கள் 117 117 காங்கிரஸ் கூட கூட்டணி போனாலும் என்ன காங்கிரஸ் சாதிக்க முடியும்? 117 இடத்துலையும் விசில் நிற்கும், காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும். அப்படி தான் அவங்களுக்கு சிம்பல் கொடுத்துருக்கு. அது ரெட்டலை மாதிரியோ உதயசூரன் மாதிரியோ சீமானுக்கு விவசாயி மாதிரியோ எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் கிடையாது. அப்போ அந்த விசில் ஓட்டே உங்களுக்கு வராது. விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்ன, பலம் என்ன? நீங்கள் 24 நின்று பலத்தை நிரூபித்தா விஜய் ஒரு ஆப்ஷன், இல்லது ஒரு போலி ஆப்ஷன், பொய்யான ஆப்ஷன், ஏட்டுச்சுரக்க ஆப்ஷன், காகித புலி ஆப்ஷன், ரியல் ஆப்ஷன் இல்லை. இப்போ எப்படி சார் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தொகுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் வரும்போது பார்ப்போம். ரொம்ப போட்டு அதை அலட்டிக்காண்டாம். வெற்றி பெற்ற அணி எல்லாரும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிற்பாங்க. வெற்றி பெறது வரை தொடருவாங்க. ஆனால் நீங்கள் தேமுதிக 8 சீட்டுன்னு சொல்கிறீங்க. இப்போ தேமுதிகக்கு 8 கொடுத்தா விசிகா அதோட அடங்கி போயிடுவாங்களா? அவங்க எங்களுக்கு 8 சீட்டு வேணும்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு கேட்க தான் செய்வாங்க. நாங்கள் நிரந்தரமாக இருக்கிறோம், நாங்கள் பைபிள் கதை மாதிரி இல்லாத மைந்தனுக்கு தான் அதிகமாக, அப்பா சொல் கேட்டு ஒழுங்காக இருந்த மைந்தனுக்கு குறைவான்னு இந்த பைபிள் கதை நான் என் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் பெர்னாண்டோ அட்வொகேட்டு, ஜிஆர் எட்மண்ட் சாரோட ஒரு ஜூனியர், ஒரு பெரிய அட்வொகேட்டு, பெரிய ஒரு இன்டலெக்சுவல். இது அப்போ சொன்னேன், சார் பைபிள் கதையே தப்பு சார் அப்படின்னேன். அப்போ அவர் அதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய மைந்தனாக இருக்கிறோம், அவங்க புதுசாக வரக்கூடிய மைந்தனாக இருக்கிறாங்க, எங்களுக்கு எப்படிங்கிற கேள்வியை விடுதலை கேட்க தான் செய்வாங்க. அது ஸ்டாலின் அதுக்கு தக்கன ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மையும் கெப்பாசிட்டியும் ஸ்டாலின்கிட்ட இருக்குது. இப்போ விசிகா 9 8 கேட்குறாங்க, தேமுதிக கேட்குறாங்க, காங்கிரஸ் அதிகமான சீட்டு, ஆட்சியில் பங்குன்னு அவங்க ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி 25-30 சீட்டெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு போயிடுச்சுன்னா ஒரு 160 170 தொகுதிகளில் தான் திமுக அடங்கிருமா? அப்படிதான் ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு வைக்கிற மாதிரி மாஸ் கூட்டணி வச்சா எல்லாமே சீட்டு இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கொடுக்கறதெல்லாம் போஸ்ட், எல்லாமே போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடி கொடுக்குறதான் சீட்டு, வெறும் சீட்டு. இது போஸ்ட்டுங்கிற லெவலில் இந்த அணி பெருசாகிட்டுன்னா அது ஆயிருமே, போட்டியே இல்லைன்னே ஆயிருமே, அன்ன போஸ்டினே ஆயிருமே. அப்போ அன்ன போஸ்டினே ஆகும்போது திமுகவுக்கு தனி மெஜாரிட்டிக்குள்ள சீட்டில் பிரச்சனை இருக்காது. ஸோ அது அந்த வாதம் ஸ்டாலினுக்கும் தெரியும். அது ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு ஹெவியாக போயிருமில்ல, அணி பெருசாகும்போது ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு 90% 95% போயிருமில்ல. அப்போ அந்த இடம் 200 சீட்டுக்கு மேலே ஓடிடும்ல. இந்த தொகுதியை விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே ஸ்டாலின் அவர்கள் ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கலாமா சார்? அப்படியான ஒரு அரசியல் களத்தில் அவர் நகர்றாரா? எடப்பாடியும் பார்கெனிங்கில் இதுவரை தோக்கலை. ஸ்டாலின் வெற்றி கூட்டணிங்கனால பார்கெனிங் அவருக்கு ஒரு சயின்டிஃபிக்காட்டே போயிருது. ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ. நான் என்ன இது தொடர்பாக 2021 நான் சொன்னது தான் கரெக்டு. 24 ஸ்டேட்டஸ்கோ பண்ணுவாருன்னு தான் கரெக்டு. இப்போ 26லையும் அவர் ஸ்டேட்டஸ்கோ தான் பண்ணுவார். கூடுதலாக கட்சிகள் வருது. காங்கிரஸுக்கு விஜய் ஒரு பார்கெனிங்கை ஏற்றி விட்டுட்டார்.
அதுதான் ஸ்டாலின் அதை எப்படி வியூ பண்ண போகிறாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துருவாரோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. கொடுக்கக்கூடாதுங்கிற ஆசை இருக்குது, கொடுத்துருவாரோங்கிற அச்சமும் இருக்குது. நான் யதார்த்தத்தை தான் பேசுகிறேன். 26 எப்படி போகும் சார்? ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி போகும்? இவர் இந்த சீட்டு கன்வென்ஷன்ஸ்லாம் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டேக்டாக அந்த 45% மேலே தான் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னுமே எழுந்துட்டு இருக்குது. ஏன்னா விஜயோடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்த ஓட்டுன்னு ஒருத்தரை குறிப்பிடுவீங்க. அவருடைய கருத்து கணிப்பில் கூட விஜயோட வாக்கெல்லாம் பெருசாக பேசுகிறாரு. அது எப்படி இன்னும் அதே கருத்தில் தான் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா சார்? விஜய் யாரை பாதிப்பார்? விஜய்க்கு கருத்து கணிப்பு விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண் குதிரைங்கிறது என்னோட கணிப்பு. இல்லை எலிஜிபிள் காம்பிட்டன்ட் ஓடுற குதிரைன்னு வைங்க. இந்த குதிரை யாரெல்லாம் பாதிக்கும்? முதல்ல நோட்டாவை பாதிக்கும், 2வது சுயேட்சையை பாதிக்கும், 3வது நாம் தமிழர் சீமானை பாதிக்கும், 4வது என்டிஏயை பாதிக்கும், 5வது அதிமுக கூட்டணி பாதிக்கும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, 6வது ஸ்டாலினை பாதிக்கும். அந்த அதிமுக ஒன்றாடுங்க. 5 சக்தியில் கடைசியாக தான் திமுக பாதிக்கும். திமுகவோட எடப்பாடி பழனிசாமி தலைமை அதிகம் பாதிக்கும். அப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் அதிகமாகும். ஸோ விஜய் ஃபேக்டருங்கிறது எடப்பாடிக்கு தான் நஷ்டத்தை கொடுக்கும். சீமான் விஜய் ஃபேக்டர் எப்படி எடுப்பாருன்னா, பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும், டீலிஸ்டிங் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றணும், இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, மது பிரியர்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை, டாஸ்மார்க்கா மூடு, இப்படி தமிழிலிருந்து பிறந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம், பாராளுமன்ற கட்டடத்தில் ஏன் தமிழ் இல்லை, இப்படி சீமான் பல இஷ்யூஸ் எடுத்து போலரைஸ் பண்ணுவார். அந்த போலரைசேஷன் இஷ்யூ விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தி கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். ஸோ விஜய் ஃபேக்டருங்கிறது 26 தெரியும். பட் இன்னைக்குள்ள இதில் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி போகும்போது ஸ்டாலினுக்கு அதில் விஜய் ஃபேக்டரால் பாதிப்பு இருக்காது, எடப்பாடிக்கு தான் பாதிப்பு இருக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் ஊழல் பெருச்சாளிகள்னு போல்டா இருக்கிறையா, நீ திராணி ஏற்று தெம்பற்று எம்ஜிஆர் ஜெயலலிதா முதுகுக்கு பின்னாடி ஒளியிறப்பா, நான் தான் லீடர், நீ டம்மி பீஸுன்னு விஜய் அடிச்சு சீமான் அதில் ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி, தமிழ்நிறம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழ்நிறம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழ்நிறம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.